இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ன்னு வார்த்தை கேட்டால் அவனை 1 மாதம் தூங்குவான். அவ்வளோத்துக்கு இந்த படத்துக்காக இந்த இப்படி ஒரு படம் உருவாக்குறதுக்காக 7 வருஷத்துக்கு முதலேருந்து உழைச்சிருக்காங்க. கமல் சார் பற்றி டாபிக் நாங்கள் 2 பேருமே நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். கமல் சாரோட 2 படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. இந்த மன்மத நண்புல அங்கே ஃபொரினில் எடுத்த ஷூட்டில் எல்லாமே கமல் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னு போட்டு அங்கே இருந்ததை நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். என்னுடைய இயக்கத்தை குறைச்சிட்டான், என்னுடைய கடமைகளை குறைச்சிட்டான். அதால் நான் தயாரிப்பாளராக ஆக்கப்பட்டேன். அவருக்குன்னே ஒரு 2 ஸ்கிரிப்ட் இருக்குது, அதே நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கூட பண்ணாமல் இல்லை நீ ஃபஸ்ட்டு பண்ணு, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது யாரால முடியும் அப்படின்றது தெரியாது. கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. அதை பார்க்கும்போது எங்களுக்காக தோணினது, சரி இசை வந்து இளையராஜா சார் பண்ணினா நல்லா இருக்க மாட்டேது. ஆனால் அதை எடிட் முடிச்சுட்டு ராஜா சார்கிட்ட எப்படி போகிறேன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட கேட்டோம், ராஜா சார்னா அவர்கிட்ட போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மீறி இந்த அந்தோணி. மின்னல் 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவின், இலங்கை தமிழ் சினிமாவின் ஒரு குழாமை எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மிக அண்மை காலத்திலே இப்போது அந்தோணி என்கின்ற ஒரு திரைப்படம் இலங்கை இந்திய கலைஞர்களினுடைய தயாரிப்போடு உருவாகி இருக்கிறது. அந்த திரைப்படத்திலே பலரும் நடித்திருக்கிறார்கள், இயக்கியிருக்கிறார்கள். முன்னணியான பலர் அந்த திரைப்படத்திலே பணியாற்றி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அந்தோணி திரைக்குழுமத்தை நாங்கள் எங்களுடைய நேர்காணலில் இணைத்து வந்திருக்கிறோம். அதுல முக்கியமா எங்களுடைய தயாரிப்பாளர், அதுல முக்கியமான கதாநாயகன், அதுபோன்று இயக்குனர் எல்லோரையுமே எங்களுடைய நேர்காணலில் இணைத்திருக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். எனவே இன்றைய தினம் அவர்களை இணைத்துக் கொண்டு சுவாரஸ்யங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் பேச போறோம். குறிப்பா அந்தோணி திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், ஓசை பிலிம்ஸினுடைய தயாரிப்பிலே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே தென்னிந்தியாவினுடைய இளையராஜா சார் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இலங்கையில் உருவாகி இருக்கக்கூடிய முதலாவது ஒரு திரைப்படத்துக்கு, இலங்கையிலே அவர் திரைக்கு முதலாவது ஒரு திரைப்படத்துக்கு இசையமைப்பது இதுதான் முதல் தடவை அப்படி என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த திரைப்படத்திலே அவர் தன்னுடைய அந்த கலையை இந்த திரைப்படத்துக்கு அவர் கொடுத்திருப்பதற்கு காரணம் அவர்களுடைய பிரம்மாண்டம் அல்லது இலங்கை சினிமாவுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் இந்த திரைப்படத்தினுடைய நடிகராக கயல் திரைப்படத்திலே ஒரு சிறப்பான பாத்திரத்தில் அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய வின்சன் அண்ணா, நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். வின்சன் நகுல். ஓகே, வின்சன் நகுல். ஏன்னா வின்சன் என்றது மட்டும் தெரியும், அதுக்கு மிச்சமா வர்றது என்னோட ஒரிஜினல் நேம் நகுலராஜன். பிரபுசாலமன் சார் டைரக்டர் வின்சன் அப்படின்னு மாத்தினாரு. ஓகே, சரி, அம்மா அப்பா வச்ச பேரையும் அப்படி லைட்டா சேர்த்துக்கலாம்னு அப்படி வின்சன் நகுல். அதுக்கப்புறம் அது கயல் வின்சன் அப்படி ஆயிடுச்சு. ஓகே, கயல் வின்சன் நகுல். எனக்கு 10-12 வருஷம் கழிச்சு சில நேரம் அந்தோணி வின்சன் என்று மாறினாலும் சந்தோஷம் தான். சிறப்பு. இதுல குறிப்பா எப்படி பிரபுசாலமன் சாருடைய அந்த அறிமுகத்துல எப்படி உங்களுக்கு கையல் திரைப்படத்தில் அந்த சந்தர்ப்பம் அமைந்தது? அது பெரிய ஸ்டோரி, பட் ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. நான் நார்வேயில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் NTFF அப்படின்னு சொல்லி வசீகர்னால் நடத்தப்படும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு ஊர் சுற்றி காமிக்கிறது. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து நடிக்கணுன்றது ஆசை இருந்துச்சு. அது நான் எதையும் தேடி போகலை, எனக்கு எப்படி தேடி போகிறேன்னு தெரியாது. அது சின்ன வயசில் கண்ட அந்த கனவு அது நிறைவேறுற மாதிரி பிரபுசாலமன் சார் என்னை கூப்பிட்டு, நான் லைட்டாக கேட்டேன், சார் எனக்கு இந்தியாவுக்கு வந்தால் ஏதாவது உங்களோட படத்தில் நடிக்க சான்ஸ் கொடுங்கன்னு. இவ்வளோ பெரிய படத்தில் கொடுப்பான்னு நினைக்கல. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அந்த ஸ்டோரி வேறு பெரிய ஸ்டோரியாக போயிடும். ஓகே, அதில் அந்த ஆரம்பம் இன்றைக்கு இலங்கையிலிருந்தும் இப்படி ஒரு படைப்பை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி. ஆமாம், இது மிகப்பெரிய சந்தர்ப்பம். ஏன்னா இலங்கையில் எடுக்கப்படுற முதலாவது பெரிய பட்ஜெட் படம், இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த படம். இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிற படம். என்னை பொறுத்தவரை என்ன மனசுக்கு என்ன சொல்லுதுன்னா, சினிமா ஒரு வரலாறு வரும்போது இந்த சினிமாக்காக போராடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த நாட்டில்.
அவர்களெல்லாம் சின்ன சின்னதாக செய்த விஷயத்தை இந்த 2 பசங்களும் அதை பெருசாக எடுத்து ஓசை ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரமணனா வந்துட்டு இவங்களை நம்பி இவ்வளோ பணம் கொடுத்து முதல் ஆரம்ப புள்ளியாக இன்றைக்கி தமிழ் மலையாளம் தமிழ் சிங்களம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தில் இளையராஜா இசையமைக்கிற படத்தில் அந்த கதையின் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறதுன்றது இதை விட என்ன பெருமை வேணும். இது வாழ்நாளில் இது இந்த எனக்கு சாதனை மேலே நம்பிக்கை இல்லை, பட் சில பேர் சொல்லுவாங்கல்ல சாதிச்சிட்டேன்னு, அந்த சாதிப்பில் இது ஒரு முக்கியமான இதுதான். எனக்கு இது முதல் படமாக தோணுது. கையில் என்னதான் நான் பெயர் வாங்கி அதுக்கு முதல் 8 படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் எனக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இனிதே நடக்கும். அது பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் அந்தோனி என்னை பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு நல்ல படமாக இல்லாமல் ஓகே ஏனோ தானன்ற ஒரு படமாக இருந்திருந்தால் அது இவ்வளோ தூரம் பேச தேவையில்லை. படம் பார்த்து ரொம்ப படம் ஃபைனல் அவுட் பார்த்தாச்சு. பார்த்தோன்னா ஒரு நடிகனுக்கு என்ன தேவையோ அவ்வளோ இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் எங்களோட நடிப்பு இளையராஜாவோட சாரோட மியூசிக்கில் பார்க்கும்போது அதை பற்றி டைரக்டர் தான் சொல்லணும், இளையராஜா சாரை பற்றி. ஏன்னா அவங்க தான் 7 நாள் பக்கத்தில் உட்காந்து அந்த பாக்கியம் அவங்களுக்கு தான் கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே அது ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முதல் படைப்புக்கு, குறிப்பாக இலங்கையிலே அவருடைய ஒரு முதல் படைப்புக்கு அவர் இசையமைச்சிருக்கிறார். அது உங்களுக்கு கிடைத்த ஒரு சக்சஸ் அப்படின்னு. குறிப்பா இப்ப இந்த டீம் இப்படி சேர்ந்து கொள்றதுக்கு யாரு பிரதானமான காரணம்? அந்தோனி டீம் சேர்ந்து கொள்றதுக்கு யாரு பிரதானமான காரணம்? இது ஒரு தடவை கேட்காத கேள்வி. தம்பி ஜெனோஷனை வந்துட்டு ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக காயல் முடிச்ச அப்புறம் ஜெனோஷன்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அவர் சின்ன வயசுலேருந்தே சினிமாவை பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாள். எனக்கெல்லாம் அது 38 வருஷமாகிடுச்சு. அவர் 19 18 வயசுலேயே இந்த ஊரில் நடக்கிற ஷார்ட் ஃபிலிமோ எதனாலும் அவனும் சுகிர்தனும் கலந்து கொள்வாங்க. இவனை விட ஒரு படி தாண்டி இந்தியாவுக்கு சின்ன வயசில் இருந்தே எப்படி பாஸ்போர்ட் எடுத்தான்னு தெரியல, எப்படி அவன் விசா எடுத்தான்னு தெரியல, எப்படி காசு அவனுக்கு கிடைச்சான்னு தெரியல, அங்கே சினிமா கற்றுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் போய் அவன்கிட்ட ஒரு பொறுமை ஒன்று இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ன்னு வார்த்தை கேட்டால் அவனை 1 மாதம் தூங்குவான். அவ்வளோத்துக்கு இந்த படத்துக்காக இந்த இப்படி ஒரு படம் உருவாக்குறதுக்காக 7 வருஷத்துக்கு முதலேருந்து உழைச்சிருக்காங்க. அவரோட சேர்ந்து இவர் சுகிர்தனன்றவர் நான் திட்டி அனுப்பின ஒரு ஆள். ஏன்னா இங்கேருந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து அவர் வேலை செஞ்சுருந்தா நல்லா சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அதை விட்டுட்டு இவனோட சேர்ந்து அங்கே இந்த 10 ரூபாய்க்கு அந்த பிரிஞ்சி ரைஸ்ன்னு ஒன்று இருக்கிற மஞ்சள் ரைஸ் அதை வாங்கி வச்சுட்டு அதை காலையில் சாப்பிட்டா காசு இல்லை அப்புறம் சாப்பிடலான்னு புக்கை படிச்சுக்கிட்டு அதை வச்சு பார்த்து வச்சுட்டு இரவு சாப்பிட்டு தூங்கி எழுந்த ஆளுங்க. ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பு. அப்படி இவங்கெல்லாம் இருக்கும்போது ஜெனோஷன் மூலமாக இவங்க எல்லாம் வந்தாங்க. இலங்கையிலேருந்து வர பசங்கள்லாம் என்கிட்ட வந்து போவாங்க. அப்போ நாங்கள் சினிமா பண்ணுறேன்னு இவங்க இங்கே பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து பெருசாக பண்ணுங்கடா, சின்னதாக பண்ணாதீங்க, 10 11 ஆண்டு பண்ணாதீங்கன்ற அட்வைஸ் நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன் நீங்கள் எடுக்கிற படத்தில் நான் நடித்தா பிரயோசனமாக இருக்கேன், அது என்ன கேரக்டராக இருந்தாலும் நான் நடித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருந்து ஜெனோஷன்ன்ற கனவும் சுகிர்தன்ற கனவும் தான் ரமணண்ணா மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அதாவது டீம் எல்லாம் அவரால் இவ்வளோ டீமை உருவாக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இந்தியா ஜெஃப்னாவில் ஃபுட்பால் மேட்ச் வச்சுட்டோம், கொழும்பில் ஹவுலக் சிட்டி சென்டரில் அவ்வளோ பேனர் வச்சு அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு சிங்களத்தில் பாட்டு ரிலீஸ் பண்ணி அங்கே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அது பெரிய பேச்சு பொருளாகி இன்றைக்கி கலையோட மிக நெருக்கமான ஊரான மட்டக்களப்பில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் எனக்கு மட்டக்களப்பாக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. நார்வேல மாலதி யோகேந்திரன் ஒரு டான்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க. ஷீ இஸ் அ கிரேட்டஸ்ட் டான்ஸ் டீச்சர். அப்படி கலை நிறைய சம்மந்தப்பட்ட பாலுமேந்திரா சார் அப்படி ஒரு ஊரில் இங்கேயும் எங்களோட படம், அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய தியேட்டர்ஸ் கட்டிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அந்த தியேட்டரில் அந்த படம் அந்த இசையோட பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, ஆர்வம். இதெல்லாம் பிரபஞ்சம்ன்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனுஷருக்கும் அவர் பெரிய கலைஞர் ப்ரொடியூசர். அதனால தான் இவ்வளவு பெரிய முதலீட்டோடு அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு நடிகர், அவர் ப்ரொஃபஷனல் தியேட்டர் இதை முடிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிரபஞ்சம் கொண்டு சரி இலங்கையில் இருக்கிற முதல் படத்துக்கு
இவங்கள்ட்ட எழுதியிருந்திருக்கு பெரிய படத்துக்குன்ற நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே நேரம் இப்ப உங்களோட கெட்டப் பார்க்கக்குள்ள இன்னொரு த்ரில்லர் கதைக்கு வந்து ரெடி ஆகுனா எப்படி இருக்குமோ பக்காவா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச என்னோட டைரக்டர் த்ரில்லர் படம் எடுக்க வேண்டாம், அடுத்த படம் காமெடி படம் தான் எடுப்பாரு. உங்க இந்த கெட்டப்பையும் இந்த மாசையும் பார்க்கக்குள்ள அப்படி ஒரு இல்லை பேசிக்காக கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவான், ஆனால் நல்ல பையன். கண்டிப்பா பேசுறதுல வந்து அப்படி தெரியல. கண்டிப்பா. இப்ப எங்கட ஜனோஜ் சுகிர்தன், நன்றி. சுகிர்தன் உண்மைக்குமே வந்து இப்ப அந்தோனி திரைப்படம் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க போது, அதிலும் இலங்கை தமிழ் சினிமாவில் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமா அமைய போகுது. இந்த திரைப்படத்துல பலரும் பணியாற்றி இருக்கிறாங்க. அதிலேயும் இந்திய சினிமா, அதிலே குறிப்பாக இலங்கையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே இணைத்துக் கொண்டு பயணித்திருக்கிறீங்க. எப்படி ஒரு அனுபவம் இந்த துறையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள உங்களுக்கு இருந்த அந்த நிலைக்கும் இப்ப இருக்கிற நிலைக்கும் எப்படியான ஒரு வித்தியாசம்? சினிமா அப்படின்ற எல்லாருக்கும் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கொடுக்க மாட்டாங்க. ஏதோ கடவுளால் அருளப்பட்ட ஒரு அருள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏனண்டா சாதாரணமாக காசு உழைக்கணும், இல்லாட்டிக்கு ஏதாவது ஒன்றுக்கு ஓடி திரியணும், இல்லாட்டிக்கு இந்த வயசில் லவ் பண்ணிக்கிட்டு இல்லாட்டி சாதாரண பசங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாட்டையும் ஆசையும். சினிமாவை தேர்ந்தெடுக்கிறது அதுதான் சொல்லுவாங்க, அதுதான் கடவுள் எங்கேயோ ஒரு வரம் அப்படின்ற மாதிரி சினிமாவை தேர்ந்தெடுத்தோம். எல்லாருமே அதான் சினிமாக்காரர் சொல்கிற மாதிரி தான், எல்லாருமே கஷ்டப்பட்ட மாதிரி தான். ஒரு மஞ்சள் பையை தூக்கிக்கிட்டு சென்னைக்கு போனாங்க, கஷ்டப்பட்டுனாங்க அப்படின்ட்டு எல்லாம் தான் எல்லா சினிமாக்காரருமே பண்ணுறது தான் பண்ணினாங்க. அத்தனை கஷ்டமும் இந்த அந்தோனி என்ற ஒன்றுக்காண்டி தான். படி ஓகே தான் மற்றபடி அந்தோனி ஓகே, நீங்க ஓகே. நாங்க கேட்கிற விஷயம், உங்களுடைய முதல் படிப்புக்கும் இப்ப வந்திருக்கிற அந்தோனிக்கும் எப்படி ஒரு மாற்றத்தை காண்றீங்க? நீங்க எப்படி உங்களை இதுல? முதலாவதா சாம்சங் J2ல ஒரு படம் எடுத்து 30 நிமிஷ படம் உண்டு, கிராமத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி. கிராமத்தில் ஒரு நாள்னு சொல்லி நான் தான் எடிட்டிங். ஊர்ல எடுத்தது? ஊர்ல நான் தான் எடிட்டிங். பக்கத்து வீட்டு பையன் நடிக்க வச்சு, பக்கத்து வீட்டு பொண்ணை நடிக்க வச்சு, என் மச்சால நடிக்க வச்சு அப்படின்னு அங்க இருந்து தொடங்கினது. இப்படி வைங்க, இங்க ஃப்ரேம் இங்க வைங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜியாக இந்த 5Dயில் எடுத்து, சோனியில் எடுத்து அப்படின்னு எடுத்து போய்கிட்டு வரும்போது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தான் எனக்கு. இந்த ஆக்சிடென்ட் சீன் என்னென்னு பண்ணுறாங்க, க்ரீன் மேட்டில் என்னென்னு ஷூட் பண்ணுறாங்க, இந்த சினிமா நாங்கள் டிவியில் பார்க்குற இந்த இவ்வளவு அட்வென்ச்சர் எல்லாருமே எப்படி ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் வீட்டை சொல்லாமல் பாஸ்வேர்டு எடுத்து டிக்கெட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு அப்படியே 2 பேருமே சென்னைக்கு கிளம்பி போனாங்க. சென்னைக்கு கிளம்பி போய் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கிட்டு, தம்பி எங்கே போகணும் ஆட்டோக்காரங்க கேட்க, அந்த எல்லா சினிமாக்காரரும் நிற்பாங்களே அங்கே போனால் சரின்னா, எல்லா சினிமாக்காரரும் நிற்பாங்களா, சரி வாண்டு ஏற்றிக்கிட்டு போயிட்டு இறக்கி விடுறாரு. இப்படியே திரும்பி பார்க்குறோம், பின்னால ஏவிஎம் முருண்டை. சரிதான், வந்திருக்கிற இடம் சூப்பர். எவ்வளோ படத்தில் அந்த ரவுண்டு சுற்றுறதை பார்த்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் தேர்ந்தெடுக்கல, அந்த ஏவிஎம் இந்த மாதிரி அப்படியே போய் அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலை செஞ்சு, 24 டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலை செஞ்சு என்னென்று ஹேண்டில் பண்ணுறது, இவ்வளோ பெரிய கேமரா, இவ்வளோ பெரிய க்ரூ, 500 பேரை ஸ்பாட்டில் வச்சு என்னென்று ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே எல்லா டைரக்டர்ஸையும் பார்த்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு எங்கள் மண்ணில் அப்படி ஒரு தரமான படைப்பு கொடுக்கணும், பண்ணணும் அப்படின்றது என்ற உழைப்பு தான் இப்போ அந்தோனி. கண்டிப்பாக. அதே நேரம் இப்போ இந்த அந்தோனியை கொடுக்கறதுல வந்து ரமணதாஸ் சார் வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லை நீங்க அவரை பிடிச்சிங்களா? இது எப்படி சொல்றேன்டா, கடவுளை நீங்க கண்டிங்களா இல்லாட்டி கடவுள் உங்களை கண்டிறா? அந்த சொன்ன வரம் கொடுத்தது சாமி, அதை கேட்கல. வரம் கொடுத்த சாமியை யாரு கண்டது? எப்படி அந்த ஏவிஎம் முருண்டைக்கு நான் போனானா இல்லாட்டி ஏவிஎம் முருண்டை என்ன தேடி வந்தேன் அந்த மாதிரி. அண்ணாவோட வேலை செஞ்சு யாருமே காட்டல, அண்ணாவை எனக்கு தெரியவே தெரியாது. வேற ஒருத்தர் மூலமா இப்படி அண்ணா ஒருத்தர் இங்க ஒரு படம் ஷூட் பண்ண வந்திருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே இல்லை, ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவை, எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ தான் அப்படின்னு சொல்லி இருதராஜன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ நான் போயிட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இல்லை உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னாரு. தெரியுமண்ணா, ஏதோ ஒன்று தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய தெரியுமண்ணா அப்படின்னு. 30 நாள் ஷூட் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்ட்டு கேட்டார். நான் வேலை செய்கிறதுக்கு என்ன உங்களால் சம்பளம் தர முடியாது, நான் வேலை செய்கிறேன்னு நீங்கள் பார்த்து ஏதாவது தாங்க அண்ணா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு 2 நாள் ஷூட் போயிட்டு அதுக்கு பிறகு இருதராஜ் அண்ணாட்ட சொல்லிட்டாரு, இல்லை
மற்ற 9 அசிஸ்டன்ட் டைரக்டருமே தேவையில்லை, இவன் ஒருத்தங்கானும் 10 பேருக்கு இவன் ஒருத்தங்கானும் அப்படின்ட்டாரு. அதுல 4 கேமரா வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சு 2 கேமரா கேண்டில் பண்ணி அண்ணாவை நடிக்கிறாரு, அவருக்கு ஃப்ரேம் பார்த்து அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள நிறைய உரையாடல் இருக்கும். ஏன் ஒத்து போனோம்னா அவன் கதைப்பாரு, எல்லாருக்குமே புரியாது. கமல் சார் பற்றி டாபிக் நாங்கள் 2 பேருமே நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். கமல் சாரோட 2 படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. இந்த மன்மத நண்புல அங்கே ஃபொரினில் எடுத்த ஷூட்டில் எல்லாமே கமல் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஐயோ அப்படின்னு போட்டு அங்கே இருந்ததை நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அவர்கிட்ட நிறைய இருக்குது, நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும், நிறைய எடுத்தால் நாங்கள் வெடிச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து எடுத்து அதான் கமல் சார் பக்கத்துல இருந்து நாம எப்படி கதைக்கிறோமோ அப்படி இருக்கும். அவர் கதைக்கிறது யாருக்குமே புரியாது இல்ல, அப்படி அதை யோசிச்சு எனக்கு அவர் கதைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விளங்க தோணுச்சு. ஏன்னா நான் பார்த்து பழையினது இப்ப ஏராம் படத்தை ஒரு 300 வாட்டியோ இல்லாட்டி குணா படத்தை 200 வாட்டியோ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அதுக்கு பிறகு 2 பேருமே அதான் ஒத்து போச்சு, 2 பேருமே ஒத்து போச்சு. அவருக்குன்னே ஒரு 2 ஸ்கிரிப்ட் இருக்குது, அதே நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கூட பண்ணாம இல்ல நீ ஃபர்ஸ்ட் பண்ணு, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி பண்றது யாரால முடியும் அப்படின்றது தெரியாது. அதாலதான் கடவுளோட கொடுப்பனதான் இந்த கேள்வி மறந்து போயிருமாண்டாக்காண்டி இதுன்னு சொன்னால், அவரோட வேலை செஞ்சு முடிஞ்சோன்னு நாங்கள் படம் பண்ணணும்னு ஆசைப்படணும். ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து ஒரு படம் பண்ண காசு கொடுத்தாரு, ஷார்ட் ஃபிலிம் மழைக்கால இரவுகள்னு. அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து இவனை மிரட்டி இவ்வளோ கோடி இப்போ கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருப்பாங்க. அதில் சார் அது அண்ணாவே அந்த வசனம் சொன்ன அவரோட வாயால் அந்த வசனத்தை மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக. கண்டிப்பாக. அதே நேரம் இப்போ உங்களுடைய இந்த கெட்டப்பை பார்க்கும்போது எனக்கும் அந்த முடி, இந்த கேப் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுக்கு. ஏன் அப்படி இப்படியான ஒரு விஷயம்? அப்படி ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் வந்தது சரியான டயர்டாக இருக்குது, தலை முடிவுல குடிக்கிறேன், அதனால போட்டிருக்கேன். நீங்க சும்மா இருங்க, நீங்க எங்கேயோ மாட்டி விடுறீங்க மட்டக்கிளப்பில் வச்சு. நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது, ஏதோ எங்கேயோ கேப், இந்த முடி இதெல்லாம் வந்து ஒரு கெட்டப்பா இருக்கு, ஒரு செட்டப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் அவர் பெரிய லெஜெண்ட் அதெல்லாம். சரி, இப்ப நம்ம ஜெனோஷன் ஓகே, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறது அந்தோணி திரைப்படம்? அந்தோணி திரைப்படம் மிக அருமையாக இருக்கிறது. அதாவது மட்டக்களப்பு மண்ணில் முதல் பேசுகிறேன். பாலுமகேந்திரா சாரை நினைச்சு கொண்டு, அவருடைய மனைவியார் அகிலாம்மா தான் எங்களோட இசை வெளியீட்டு விழாவுக்கும் வந்திருந்தவா. அவருடைய ஆசையோட அந்தோணி திரைப்படம் வெற்றி பெறணுமென்றவா வாழ்த்தி இருந்தவா. இந்த மண்ணுக்கும் அவருக்கும் இந்த இடத்துல அம்மாக்கும் வந்து நன்றியை நான் கூறி சொல்லுங்க. கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் ஒரு கலைஞரா என்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படைப்பை உண்மையிலேயே நீங்க 2 பேருமா சேர்ந்து உருவாக்கி இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இடையில காம்பினேஷன் ஒத்து போச்சு? கெமிஸ்ட்ரி ஒத்து போகுது. சினிமா தானே, ஏதாவது பிடிச்சி வேலை செய்கிறோம், அதுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தோன்னு தான் இருக்கும். அவனுக்கு கொண்டு வேணுமெண்டுவான், நான் இல்லை அது இல்லை என்றவன், இது இருக்குன்னுவன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃப்ரேமுக்காகவும் படத்துக்காகவும் கதைக்காகவும் என்னென்னத்தை சாக்ரிஃபை பண்ணி அவன் கேட்குறானோ அது எல்லாத்தையும் நான் இங்கால ப்ரொடியூசர்கிட்ட ஆக்ட்ரஸ்கிட்டேண்டு ஆர்கனைஸ் பண்ணி அதுகளை உள்ளே கொண்டு வரணும். சில நேரங்களில் சில விஷயங்கள் கிடைக்காது, அதுகளை அவனுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும், டென்ஷன் ஆயிடுவான். அப்படி 2 பக்கமுமே இருக்கும். சினிமாக்காகவும் அவுட்புட்டுக்காகவும், சாதாரண அவுட்புட் இல்லை, ஒரு நல்ல அவுட்புட் வரணுமன்ற விஷயம் இருக்குது. அதுக்காகவும் 2 பேருமே உழைச்சிருக்கிறோம், கூட அண்ணா மாதிரி இருக்கணும். சண்டை தான், சண்டை எல்லாமே பொறுப்புணர்வோட பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்படி ரொம்ப பொறுப்பான தான் பேசுறாரு. அது அவர் அந்த பேச்சுல வந்து அப்படி எனக்கு உணர்வு. அப்படியா? படைப்புக்கு பொறுப்பான அக்கலா தானே இருக்கணும். இதுல இப்ப குறிப்பா வந்து எங்கட சாரை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் அவருடைய பங்களிப்பு இல்லாம இந்த படைப்பை கொண்டு வந்திருக்க முடியாது நிச்சயமா. இப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அதில் இலங்கையில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்ய போறேன்னு சொல்ல போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அது ஓவர் எக்ஸைட்டடான விஷயம். அதை வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்ல இல்லாது. ஏனெண்டா
ஒவ்வொரு உதவி இயக்குனர்களும் இயக்குனர்கள் ஆகிறது இல்லை. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40-50 வயசானாக்கள் வரைக்கும் இன்றைக்கு இயக்குனராக முடியாமல் இருக்கணும். இதே அமெரிக்காவில் வந்து 80-90 வயசுலேயும் இப்பயும் படம் டைரக்ட் பண்ணி கொண்டு இருக்கிற இயக்குனர்களும் இருக்கணும். அது ஒரு பெரிய வித்தியாசம். அது நான் நினைக்கிறேன் சினிமாவை எந்த அளவுக்கு யார் யார் எப்படி நேசிக்கிறீனம்ன்றதை பொறுத்து தான் அது அமையுது. குறிப்பாக எங்களுக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்திருக்கிறீனம். 50 லட்சத்தில் படம் பண்ணுவோம், 30 லட்சத்தில் படம் பண்ணுவோம், 1 கோடியில் படம் பண்ணுவோம், ஏன் இந்த செக்கண்டு 10 லட்சம் தந்துட்டு நாளைக்கு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனாக்களை கூட ஆக நான் அதால் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர்கிட்ட நான் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு ஒரு சலிச்சு போன வார்த்தை தான் இது. அப்போ ரமணன் என்ன படம் பண்ணுறாரு பேர் சொல்லிக்கையும் சரி பண்ணினா பார்ப்போம்ன்றதான் ஒரு விஷயம். அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தவர், மழைக்கால இரவுகள். அவன் அருமையாக எடுத்திருந்து அது விருதுகளுக்கெல்லாம் அனுப்பினேன். அப்போ ஒரு ஆள் டக்குன்னு இத்தனை கோடி ரூபாயை தந்து படம் பண்ணுவாருன்றத கேட்டு கேட்டு அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஆனால் அது வந்து இப்போ நடந்து முடிஞ்சுது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்டா எல்லா கலைஞர்களுக்குமே அது இருக்கும். டக்குன்னு ஒரு தயாரிப்பாளர் வர்றார் படம் பண்ணுறாருன்றதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்டா அது சாதாரணம் இல்லை. போகணும், கதை சொல்லணும், அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வேலை எடுக்கணும், காசு விஷயத்தில் வேலை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், எவ்வளவு குறையுது கூடுதுன்ற விஷயங்கள் இருக்குது. தயாரிப்பு சம்மந்தமான அத்தனையும் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி அவர் வந்து இந்த படத்தை எல்லா விஷயங்கள்லையும் முடித்து கொடுத்து ஒரு தயாரிப்பாளராக கூட இருந்து தியேட்டர் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அப்போ எங்களுடைய நன்றி கடனும் இந்த படைப்புடைய நன்றி கடனும் வந்து உண்மையான திரையரங்க வெற்றியில் தான் இருக்குது. அதான் நான் ஒரு இடத்துலையும் வந்து மார்ச் 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கன்றேன். மற்றது இது வந்து ஒரு கமர்ஷியல் படமோ ஒரு மசாலா படமோ கிடையாது. இது ஒரு தனித்துவமான தன்மை கொண்ட படைப்பு. ஸோ கட்டாயம் மக்கள் வந்து விரும்பி இந்த படத்தை பார்த்து இந்த படைப்புக்குரிய வெற்றியை கொடுக்கணும். கண்டிப்பா. அதுதான் உண்மையான தயாரிப்பாளருக்கான வெற்றி. நிச்சயமா அந்த வெற்றி அவருக்கு கிடைக்கணும். அதான் நாங்கள் நேசிக்கிற விஷயம். எங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை பேர்கிட்ட எங்களுடைய படைப்பாளிகளுடைய அந்த கௌரவத்தை நீங்க கொடுக்கணும். அதே நேரம் நாங்க இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும். குறிப்பா வந்து உங்களுடைய படைப்பை வந்து நீங்க இளையராஜா சார்ட்ட கொண்டு போய் காட்டியிருப்பீங்க. அவர் அதை பார்த்ததுக்கு பிறகுதான் அதை இசையை நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பேன். அந்த நிமிஷம் எப்படி இருந்தது உங்களுடைய சிந்தனை? அதை ஏற்றுக்கொள்வாரா? இலங்கையில் இருந்து வரக்கூடிய ஒரு படைப்பு, இந்த படைப்பை வந்து நாம உருவாக்கி கொடுத்துருக்கோம், இதுக்கு அவர் ஒத்துக்கொள்வாரா இல்லையா, அதை எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? அதே நேரம் அவர் ஓகே பண்ணதுக்கு பிறகு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது எப்படின்னா, இப்போ நாங்கள் படம் செய்து கொண்டிருக்கே சும்மா அரசல் புரசலாக ஒரு ஆசை இருந்தது. அவர் தான் இசையை அமைக்கணுமன்றது. அது ஒரு கனவு மாதிரி தான். இந்த விஷுவலுக்கு அவர் பண்ணினா நல்லா இருக்கும் சப்போஸ்ன்ற ஒரு விஷயம்தான். வின்சன் அண்ணாவாக இருக்கட்டும், டிஜே பானு மேமாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அது அது விஷுவலாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போது எங்களுக்காக தோணினது, சரி இசை வந்து இளையராஜா சார் பண்ணினா நல்லா இருக்குமன்றது. ஆனால் அதை எடிட் முடிச்சிட்டு ராஜா சார்கிட்ட எப்படி போகிறேன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட கேட்டோம், ராஜா சார் ராஜா சார் ராஜா சார்னா அவர்கிட்ட போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துட்டாங்க. போனால் அது அப்படி அங்கே இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அவர் ஒரு எம்பி பிளஸ் இப்போ மியூசிக் டைரக்டரா ஒரு ஏஜ், ஒரு லெஜெண்ட், அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிட்டேன் ரமணனாக்கா, அண்ணா இது இயலாது, வேணாம், நம்ம வந்து வேற ஒரு ஸ்மூத்தான ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போவோம், நம்ம பக்கத்துலேயே உட்காந்து ஒர்க் வாங்கலாம், நம்ம பேசலாம் இசை சம்மந்தமா, இது வேணாம். இவங்க பல பேர் பல கதை சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி. அப்போ அப்பாயின்மெண்ட்டும் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்தது. இன்றைக்கு நாளைக்கு நாளன்றைக்குன்னு கிட்டத்தட்ட பல நாட்கள் அதுக்காக காத்திருந்தோம். அப்போ அண்ணா கன்ஃபியூஸ் ஆகிட்டார். என்ன அப்படியா? இல்லை இது நோ இசையமைப்பா அண்ணா, நீங்கள் முடிவாக சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன், இல்லையாண்டா வேணாமண்ணாண்ட. அண்ணா யோசிச்சுட்டு திரும்ப, இல்லை ஜெனோசன் அவர் தான் வேணும், நீங்கள் போங்க, இல்லையான்னு சொன்னால் அதுக்கு பிறகு யோசிப்போம். சரி எஸ் ஒன்னோ தானே, போகிறோம், படத்தை போட்டு காட்டுற வேண்டிட்டு அப்புறம் நானும் சுவிதனும் இதை போய் வின்சர் அண்ணாவோட இந்த டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரும் சரி ஓகே போங்க பார்ப்போம்ட்டுவார். இப்படி சொல்லிட்டு வின்சன்னாக்கு ஆசை, ஆனால் யோசிப்பார், அவர்கிட்ட யாவும் போனீங்க ஏதாவது தப்பாயிட்டா ஓ. இவங்க இளையராஜா சாரோட அந்த ஆபீஸ் வாசலுக்கு போகிறதுக்கு எத்தனை பேருக்கு டீ வடை வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவன் கூப்பிட்டு போகிறேன், இவன் கூப்பிட்டு போகிறான், அவன் கூப்பிட்டு போகிறான், அப்படியே டயர்டாகி என் வீட்டை வருவாங்க. அண்ணா சரியா மாட்டிங்களா அப்படி இப்படி இருப்பேன். அப்போ அவர்கிட்ட போகிறது எங்களுக்கு அதில் என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட இலகுவாக போயிருந்தால் எங்களுக்கு இந்த சினிமா வலி தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு 1523 படம் பண்ண ஒரு டைரக்டர்கிட்ட கிட்ட போகிறதுக்கு, ஏன்னா எங்கள் சினிமாவெல்லாம் ஈஸியாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி போனபடியாக தான் இப்போ நீங்கள் கேட்குற பாட்டெலாம் அற்புதமாக அது வாங்கியிருக்காங்க, அது அவங்க சொல்லுவாங்க. ஆனால்
அவர்கிட்ட அது ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு கலைஞனா வந்து ஒரு ஒரு படைப்பை நல்ல படைப்பை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 1000 தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டவன் தான் நிரந்தர கலைஞனாகவும் நிரந்தர கலைஞனாக இருக்க முடியும். அவன் தான் வெற்றி காணும். ஸோ அதுக்கு பிறகு இளையராஜா சார்கிட்ட ஒரு மாதிரி போயிட்டோம். போய் ஒரு டேட்டை கேட்டு அதுக்கு வந்து எனக்கு விக்கி அண்ணான்னு சொல்லி எங்களோட கோ ப்ரொடியூசர் கனா ப்ரொடக்ஷன் அவர் வந்து பெரிய அளவு ஹெல்ப் பண்ணினார். ஏனண்டா கூட இருக்கிற ஆட்கள் வந்து முதலாவது நினைக்கணும், இவன் வந்து போகணும், இவன் வந்து பண்ணணும். பண்ணணும் அப்படின்னு. யா ஏன்னாண்டா இப்போ அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு நான் அதை தெரிஞ்சு வந்துட்டேன்டா, நீங்கள் அங்கே போகாமல் பண்ணுறதுக்கு நான் என்ன வேணுமென்றாலும் உங்களுக்கு தடங்கல்களை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் வந்து கூட ஒருத்தர் இருந்து நான் ராஜா சார்கிட்ட போக போகிறேன், மியூசிக் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சும் அவருக்கு நிறைய பேர் நிறைய சொல்லி கூட அவர் எங்களை கூட்டு போகிறதுலையோ எங்களை வந்து அவருக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறதுலையோ எல்லா விஷயத்துலையுமே இப்போ வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நான் விக்கியனாக்கு பெரிய தேங்க் பண்ணுறேன். ஸோ போய் ராஜா சாரை பார்த்தோம். அவர் கதை சொல்லுவானா, இல்லை இல்லை படம் பண்ணிட்டீங்க பிறகு எதுக்கு கதை சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு ஒரு நல்ல நாள் வேற சொல்லி படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சுகீர்தன்ட்ட சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ் கேட்டாங்க, சிரித்து பேசினார். அன்னைக்கு விஜயதசமியோ ஏதோ ஒரு நல்ல நாள். நல்ல நாளாக வந்திருக்கீங்க, நல்லா சூப்பராக ஆரம்பிச்சிடலாம் யானார். அப்படி அது ஒரு கனவு மாதிரி அவர் பக்கத்தில் இருக்கிற நிமிடங்களை ஒன்றுமே அருமையாக ஆரம்பித்தார். நான் ஆரம்பித்த உடனே அண்ணாக்கு போய் சொல்லி உடனே ரமணனாக வேற யார்கிட்டையும் எதுவும் அந்த அதாவது அங்கே போய் அந்த இசை வேலை நடக்கிறதும் முடிகிறதும் வந்து அந்த 10 நாள் யாருக்குமே தெரியாது. அண்ணாக்கு அந்த வின்சென்ட்னாக்கு ரமணா இந்த 2 பேருக்கு தான் ஒரு போட்டோ ஒரு மெசேஜ், அதுவும் அவனுக்கு தெரிஞ்சு அவன் அனுப்பினா பயந்துருவானவன், அவனுக்கு சொல்லாம ஒரு போட்டோ அவ்வளவுதான். அது அப்படி ரொம்ப சீக்கிரட்டா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், சப்போஸ் இடையில ஏதாவது ஆயிரலாம், ஏதாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு. ஸோ அதை நடத்தி முடிச்சுட்டு கரெக்டாக வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக அது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு சக்சஸ். உண்மையிலேயே வந்து இளையராஜா சார் இலங்கையில் அதிலும் முதலாவது உங்களுடைய படைப்புக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருப்பது ஒரு சிறப்பான விஷயம். அதே நேரத்தில் இப்போ சேர்ந்து படைப்போட சேர்த்ததாக இப்போது அந்த திரைக்களம் எப்படி இருந்திருக்கு? ஒரு மீனவ சமூகத்தோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு பின்னணியை கொண்டதாக திரைக்கதை அமைந்திருக்கு, அப்படியா? ஆம், ஒரு மீனவனுடைய குடும்ப காதல் வாழ்க்கையை கொண்ட திரைக்கதை தான் இந்த முற்றுமுழுதான கதை. இல்லை அதாவது அவர் பார்த்து இசையமைச்சர்னு சொன்னால் அந்த வாழ்வியலும் அந்த விஷுவலும் வந்து இவ்வளோ அழகாக இருக்கும்ன்றது நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏனெண்டா அதை நாங்களே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, படக்குள்ள அது நல்லா இருக்குது, அதை பார்த்து தான் அவர் இசையமைச்சவர். அவர் இசையமைச்சிட்டார், படம் ரிலீஸ் ஆக போது மக்கள் தான் தியேட்டரில் பார்த்து அதை கொண்டாடணும். என்னென்னா நிறைய பேர் சொன்னது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இருந்த ராஜா சார் சாங்ஸை விட இந்த சாங்ஸ் இந்த மியூசிக் எல்லாமே இன்னும் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் நான் படிக்கிறேன். அது ஒரு உத்வேகம். ஏனடா சம்டைம் ராஜா சாருக்கு இது புதுசாக இருந்து ஏதாவது இன்னும் பண்ணியிருப்பாரா இல்லாட்டி என்ன நடந்தன்றது அது ஒரு அருமையாக இருக்குது. அப்படியான 2 விஷயமும் சேர்ந்துருக்குன்றது அந்த வகையில் படம் பெஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் கண்டிப்பா எல்லாரையும் தியேட்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி திரையரங்களை பார்க்கறதுக்கு அழைக்கிறாங்க. இப்போ என்னோட ப்ரொடியூசர் ரமணதாசன், வணக்கம். முதற்கண் மீன் பாடும் தேர்நாடாம் மட்டக்களப்பு மண்ணின் மைந்தர்கள், உறவுகள், தமிழர்கள், தமிழ் பேசும் உறவுகள் மற்றும் கிழக்கு மாகாணத்திலே வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் அதே போன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்தி எங்களுடைய திரைப்படத்தை இங்கே மட்டு நகரில் கிழக்கு மாகாணம் முழுமைக்கும் இலங்கை முழுமைக்கும் இதை விரிவடைய செய்ய வைக்கின்ற ஊடகவியலாளர்கள் அந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனமான ஓசை ஃபிலிம் சார்பாக அன்பு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களையும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் வரவேற்றுக் கொள்கிறோம். உண்மையிலே வந்து ஓசை ஃபிலிம்ஸ் இந்த தயாரிப்பை எத்தனையாவது அவர்களுடைய படைப்பாக கொண்டிருக்கிறார்? இது நேரடியாக ஓசை ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பு என்று சொல்லி சொன்னால் இது 2வது படைப்பு. முதலாவது வந்து நான் மாறுதடம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை நானே இயக்கியிருந்தேன். அதுவும் அப்படித்தான், எப்படி நாங்கள் எங்களுடைய கலைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு உள்சுற்றுக்குள்ளே, அதாவது அந்த உலகம் தழுவிய போகாமல் இந்த இணையதளங்களினூடாக போகக்கூடிய இல்லாட்டி இருக்கின்ற விஷுவல் மீடியாக்கள் மூலமாக போகக்கூடிய அந்த அளவுக்கு செய்த படம். ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு முழுநீள திரைப்படம் என்றால் அந்தோனி தான் எங்களுடைய ப்ரொடக்ஷன் 1. நிச்சயமா உண்மையில் அந்தோனி திரைப்படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் கூட நம்மவருடைய படைப்புகள் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இப்படியான ஒரு பணியை முன்னெடுத்திருக்கிறீங்க. இப்படி ஒரு சிந்தனை உருவாகுது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் இந்த கலைத்துறையில் எனக்கு ஆர்வம் இருக்குது. அதனால் நான் ஆரம்ப காலங்களில் இருந்தே ஒரு 10 வயசுலேயே நாடகங்கள் செய்தேன். அதே போன்று 17 வயசுலேயே நான் சுவிஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்துட்டேன்.
போன அந்த வருஷமே மேடை நாடகம் ஒன்று செய்துட்டேன். சுவிஸ்லயே இறங்கி சுவிஸிலே ஒரு 1989ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நிகழ்வுக்கு ஒரு நாடகம் ஒன்று செய்தேன். அப்படி ஆரம்பித்து அப்படி வந்து நம்ம 2000ஆம் ஆண்டு நம்ம நாடகமும் அரங்கியலும் தொழில்முறையாக கற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி போட்டு எங்களுடைய சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரி என்று சொல்லி அதில் இணைந்து ஒரு 3 வருஷம் நான் ட்ராமா இன் தியேட்டர் படித்தேன். அந்த காலகட்டங்களிலேயே இந்திய திரைப்படங்களிலே இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. உதாரணத்துக்கு வந்து அஜித்குமார் நடித்த அசல், கமல்ஹாசன் நடித்த மன்மதன் அம்பு, அது போன்ற கன்னட, தெலுங்கு, ஹிந்தி சீரியல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஐடி என்று சொல்லி ஒரு 15-20 வருஷமாக அது போயிட்டு அதில் பின்னணியில் வேலை செய்திருக்கிறேன். இப்படியான அதில் பார்த்தோன்னே ஏன் எப்போ நாங்கள் இது போன்ற படைப்புகளை எங்கட மக்களுக்கு கொடுக்க போகிறோம் என்ற ஒரு ஆதங்கம் மனசில் இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ அது என்னுடைய மார்தடம் திரைப்படம் முடிஞ்சோடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் பொடியான படங்கள் எடுக்கிறே இல்லை. எடுத்தால் உலகத்தரத்தில் எடுக்க வேணும், இல்லாட்டி நம்ம சும்மா சின்ன சின்ன படைப்புகளை செய்து போட்டு எங்களுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். அதான் என்றுதான் முடிவெடுத்தது. அப்போ இப்போ கொரோனா வந்துடுது. அந்த காலகட்டங்களில் நான் சும்மா ஒரு சின்ன படைப்புகள் அந்த யூடியூப் தளங்களில் போடுறதுக்காண்டி ஒரு டெலிட்ராமா ஒன்று செய்துன்றது. நான் சின்ன திரைத்தொடர் பொய்முகம் என்று சொல்லி இப்போ அதில் வந்து புதுசாக ஒரு முயற்சி செய்தேன். அப்படின்னு கேட்டால் 2 இடத்துலையும் ஒரு மகனும் அந்த தமையனும் தம்பியும் உரையாடுறது போல அங்கே டெலிஃபோனில் வச்சு லைஃப்பில் ஷூட் பண்ணுவோம், இங்கே லைஃப்பில் வச்சு ஷூட் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் ஒரு பிரமாண்டம் வந்து ஏன்னு கேட்டால் இப்போ கூட நம்ம அந்த நேரடி வீடியோ காலில் செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சும்மா ஃபோட்டோவும்னு அந்த வீடியோ முழுசாக காட்டுவாங்க. அது அப்படி இல்லை. அங்கே அவர் பேசுகிறது இந்த இதில் தெரியும், விஷுவலில் தெரியும். நான் பேசக்கள் என்னுடைய முகம் அவற்ற விஷுவலில் தெரியும். எதுவுமே ஃபேக். இப்போ அப்படி ஒரு முயற்சி தான் இருக்கு. இப்போ இந்த பார்த்தா நல்லா அந்த எபிசோட் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம நேராக போய் ஷூட் பண்ணி அங்கே ஒரு கதையை செய்வோம் என்று வரைகளை தான் நண்பர் தம்பி சுகிருதனை கண்டேன். எப்படி ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சோ அதே போல் அன்பு தம்பி எனக்கு கிடைச்சது வந்து என்னுடைய சுமையை குறைச்சிட்டான், என்னுடைய இயக்கத்தை குறைச்சிட்டான், என்னுடைய கடமைகளை குறைச்சிட்டான். அதால நான் தயாரிப்பாளராக ஆக்கப்பட்டேன். எனவே இப்ப நீங்க அவரை சந்திச்சது பிறகு இப்படி ஒரு ரிலாக்ஸ். இப்ப அதுல வந்து எப்படி அவருடைய திறமையை நீங்க எப்படி அடையாளம்? அது உண்மையில எல்லா பட்டியலையும் சொன்னதுதான். இருந்தாலும் உங்களுக்கு இதுல கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்றேன். அதுக்கும் காரணம் கிழக்கு மாகாணம் தான். திருகோணமலையிலே ஒரு படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அதை போய் முகத்துக்காக 4 நாட்கள் வந்து செய்துருக்கிறேன். நல்லா நடித்தார்கள். அந்த திருவோணமலை 2 பெண் பிள்ளைகள் நடிச்சிருந்தார்கள். தாயும் மகளுமா சிறப்பாக தான் நடித்தார்கள். ஆனால் என்னில் ஒரு பழக்கம் இருக்குது, என்னதான் செய்தாலும் ஒரு சேஃப்டி கட் ஒன்று வச்சிருப்பேன். அப்போ இவர் ஆடி எனக்கு பார்க்கணுன்னாடா சின்ன வயசில் ரமணன் ஓடி தெரிஞ்சதை போல இருக்கு. அங்கே ஓடுற எரிஞ்சவர் அந்த கேமராவுக்கு போகிறேன், இந்த கேமரா போகிறேன், வர ரெடின்ற அதில் அதுட்டும் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஓகே, இந்த டேக் ஓகேன்னு. அப்போ கேட்குறாரு என்ன மாதிரி ஓகேன்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஓகேன்னு சொன்னேன். நான் ஓகே முடிக்கலாம், சேஃப்டி கட்டணும். அப்போதான் நினைச்சேன், ரைட் ஓகே சின்ன ரமணன் வந்துட்டார். இது 2022. அப்பவே அடையாளம் கட்டி. அப்ப அந்த காலப்பதுக்கு பின்னர் இந்த நிமிடம் வரை இப்படியான ஒரு படைப்பை கொண்டு வந்து சேர்க்க. உண்மையிலே வந்து நம்ம டெலிஃபோன் எடுக்க மாட்டோம், எடுத்தா வைக்க மாட்டோம். அவளத்துக்கு ஒரு காதலன் காதலி போல என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஒத்துப்போகின்ற அவைக்கு நிறைய கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு விடயத்துல எங்களோட சேர்ந்து போகும். அவையால தான் எங்களால சேரக்கூடியதா இருக்கும். இப்ப இவருக்கு ஒரு தனிப்பட்ட தத்துவவியல் இருக்கும், உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட, அவருக்கு ஒரு தனிப்பட்ட தத்துவம் எல்லாம் இருக்கும். அந்த தத்துவங்கள் வந்து எங்களோட முரணாத்தான் இருக்கும். சில நேரம் ஒத்துப்போம். ஆனால் அந்த எல்லாருக்கும் பொதுவான, இப்போ நீ யாரு, நானா இருக்கிறேன், நாம ஒன்று செய்யக்கல பொதுவாக செய்வோம் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரும் பலமா இருக்கும். என்னன்னு கேட்டால் அத்தனை தத்துவங்களும் வந்து இணையக்குள்ள ஒரு எப்படி சொல்ற ஒரு யானை பலம் கொண்டு வரும். அப்படிதான் இந்த படைப்பு வந்து ஒரு யானை பலமா தான் வந்தது. உண்மையில வின்சன் கிடைச்சதுன்றது வந்து ஒரு 12 வருஷ அனுபவத்தை அப்படியே தன் இதுக்குள்ள வச்சுக்கொண்டு எங்கேடா அந்த கனலை அந்த நெருப்புக்கு எங்க சரியான விறகு கிடைக்கும், எங்க எந்த இடத்துல கொளுத்துவோம்ன்றதுக்கு தான் நான் சொல்ல புல்லரிக்குது. நீங்க சொல்றது அப்படி ஒரு கலைஞர்.
அதே போல இந்த பையனை எனக்கு முதல் தெரியாது. சுகிர்தன் இந்த அந்தோனி படைப்பில் தான் இவர் எனக்கு அறிமுகமாகிறார். ஜெனோசன் ராஜேஷ் அடாப்பா அவன் இதாண்டு சொன்னா என்னுடைய அர்த்த நாரி என்று சொன்னா இவன் அவளத்தையும் உறிஞ்சிட்டான். என்ன கேட்டா ஹெவி ஹார்ட் ஒர்க். எங்களுக்கு முன்னால தான் கஷ்டப்படணுன்றதே காட்டிக்கொள்ளும். நாங்கள் சோர்ந்து விடக்கூடாதுன்றக்காண்டி அவ்வளவு சுமையும் தன்னுக்குள்ள வச்சுக்கொண்டு உங்களால போய் தனக்கு பின்னால் இருக்கிறவங்களும் அப்படி கண்ணன் எழுதுவான். இது ஒரு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான படம். உண்மையை சொல்றேன், ஆத்மார்த்தமான படம். நீங்கள் மட்டக்களப்பில் எங்களுடைய மரபு கூத்து கலைஞர்கள் இருக்கு. அவையனுடைய கூத்து கலைஞர்கள் வந்து என்னுடைய பேராசிரியர் ஏசிதாசிசியோட நான் ஒரு இங்கே விஜயம் செய்திருந்தேன். அப்போ வந்திருந்தேன். நீங்கள் வந்திருந்த போது ஒரு மட்டக்களப்பு கூத்து கலைஞர் தனியாக எங்களுக்காக ஒரு ஷோ செய்தேன். எங்கள் 3 பேருக்காகவும் ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி குடிசையில் கூத்தாடும். கூத்து நினைக்கவே புள்ளறிங்க. அப்போ கூத்து செய்துன்றிருக்கான். ஆடுறான். நான் இன் விகுதி போட்டு அவனுடைய மரியாதை இல்லை. அந்த கலைஞனுடைய திறமைக்காக சொல்றேன். அவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான். நிலத்துல பார்த்தா முடிவில் சிங்கங்கறி வச்சு காலால அந்த கூத்தாடியா சிங்கத்தின் சட சில்லுப்பியன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கும்பம் போல அப்படி ஒரு ஆடம். அப்ப ஒரு மட்டக்களப்புல இப்படியான திறமையான கலைஞர்கள் இருக்கிற இந்த மண்ணில நாங்கள் இந்த படைப்பை கொண்டு கொடுக்குறன்ற இந்த மக்கள் எங்களுக்கு மாபெரும் துணையாகவும் அங்கீகாரமாக இருப்பார்கள் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை. உண்மையிலே எப்படி சொல்றேன், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்கிட்ட பேரை வேணுமென்றாலும் சொல்லலாம். நம்ம ஜெயசங்கர் இருக்கிறார், அதே போல நம்முடைய பாலசுமாரன் இருக்கிறார், நம்மளோட மௌனகுரு சார். அவரை போல ஒரு கலைஞர் வாழ்நாள் பூரா இப்பவும் இந்த கூத்துல நின்று சொன்னா அப்படித்தான் இருக்கும். அப்படி ஒரு பேராசிரியர், பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அப்ப அப்படியானவர்கள் இருக்கின்ற இந்த மட்டக்களப்பு மண்ணில நாங்கள் இப்போ இங்கே இப்படி பேட்டி கொடுத்துருக்கிறதே எங்களுக்கு மாபெரும் சந்தோஷம். அதுவும் ஒரு படைப்போட நின்று ஒரு கனன்றெழுகின்ற அந்தோனி என்கின்ற ஒரு கனன்றெழுகின்ற ஒரு படைப்போட நின்று நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இது இது நிச்சயமாக உங்கள்கிட்ட சேரும்ன்றதான் என்னுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையாக இருக்கு. நிச்சயமாக அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் வீண் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த ஆத்மார்த்தமான நம்பிக்கை தான் இன்று இப்படி ஒரு வெற்றிகரமான படைப்பை, அதிலும் இலங்கையில் அதை தாண்டி இந்தியாவில் இப்படியாக பல கலைஞர்களை இணைத்து இப்படி ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அந்தோனி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். இதுல வேற ஒன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். இது தனியே முழுக்க ஈழமணி திருநாட்டினுடைய கலைஞர்கள் தான் 90% புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தாலும் 95% ஈழமணி திருநாட்டினுடைய கலைஞர்கள், 5% இந்திய கலைஞர்கள். ஆனால் இதில் இசைக்கலைஞர் அவ்வளவு பேருக்கையும் தாண்டின உலக கலைஞர். அவரை நான் இந்த பட்டியலில் நான் சேர்த்துக்கொள்ள முடியாது. இந்த கலைஞர் அதாவது நடிப்புல மட்டும் நான் சொல்லுகிறேன். நடிப்பும் அந்த பின்னணி டெக்னீஷியன்களுக்கு மட்டும் அவரோட நாங்கள் இங்கே ஒன்றையும் கூப்பிட முடியாது. ஆனால் இதில் ஐரோப்பிய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து எங்களுடைய புகழ்பூத்த நகைச்சுவை கலைஞர்கள் தயாநிதி, குணபால், அதே போல் நோர்வேல இருக்கிற சீலன், நோர்வேயினுடைய மிகப்பெரும் மாபெரும் கலைஞன், ஃபுட்பால் விளையாட்டுக்காரன் என்று சொல்லி அந்த ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள். மிச்சம் ஒரு 3 பேர், நிழல் ரவி, அருள்தாஸ், மற்றது டிஜே பானு. அவ ஒரு சிறந்த நடிகை, அவ கதைக்களங்களை தேர்ந்துதான் எடுத்து நடிப்பா. அப்படியானவர்கள் எல்லாம் இவர்கள் இணைச்சதும் அது ஒரு பெரிய மாற்றம். இதே ஈழ சினிமாவுக்கு இலங்கை என்கின்ற இந்த முழு தீவுக்குமான ஒரு முழு தீவுக்குமான அங்கீகாரம், ஒரு மைல்கல்லாக இது அமையும். இது இங்கிருந்து நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சினிமாவை உலகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். நிச்சயமா அது உலகம் வரவேற்கிறதும் வரவேற்காததும் அது அவர்களுடைய கையில் இருக்குது. நாங்கள் செய்ய வேண்டியது எங்களால் முடிந்த விரலுக்கு தக்கின வீக்கம் என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி நாங்கள் ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த படைப்பு எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு வெற்றி. நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், இந்த படைப்பை உருவாக்கி விட்டோம். இனி மக்கள் இது ஒரு பிள்ளையை பெற்று நாங்கள் ஒரு சமூகத்திட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது எங்கட இல்லை, சமூகம் பார்த்துக்கொள்ள வேணும். அந்த பிள்ளை நல்லா வளர்றதும்
வளராமல் போகிறதும் வந்து அந்த சமூகத்தின் கையில் இருக்குது. இந்த சமூகம் இந்த 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 கலைத்துறைக்கு மிக பேர் போன இடத்துல இருக்கிற அந்த 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 மக்கள் எங்களுக்கு முற்றுமுழுதாக ஆதரவு தருவார்கள், அங்கீகாரம் தருவார்கள். இந்த 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 ஆண்டினுடைய இலங்கையினுடைய சிறந்த திரைப்படமாக தெரிவு செய்யப்படலாம். அதே போன்று உலக அரங்கிலையும் வந்து ஒரு சிறந்த திரைப்படமாக தெரிவு செய்யப்படலாம் அல்லது நொமினேட் பண்ணப்படலாம் என்ற வகையில் நாங்கள் நம்பிக்கையோடு, பெருத்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். நிச்சயமாக, ஏனென்றால் அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. இப்படி ஒரு படைப்பு, அதிலும் குறிப்பாக இலங்கையிலிருந்து உருவாகக்கூடிய இப்படியான ஒரு சிறந்த படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த படைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது உலகம் முழுக்க பறந்து வாழக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்குமானது. எனவே இந்த படைப்பு தான் இன்னமும் பல படைப்பாளிகளை இலங்கையிலிருந்தும் உலகத்திலிருந்தும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல வின்சென்ட், உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம், குறிப்பா இப்படி ஒரு படைப்பு வந்திருக்குது, இந்த படைப்பை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உலக தமிழர்களிடத்தில் இருக்கிறது. இந்த வேலையில் முதல்ல நமக்கு மற்ற கிளப்பில் வந்து உதவியாக இருக்கிற மாஸ்டர் கிருஷ்ணாவுக்கு வந்து நன்றி சார், நன்றி அண்ணா, நன்றி தம்பி. எங்களுக்கு ஆக நீங்கள் இரவு பாலாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஒரு கலைஞன், அவரும் சாதிக்க துடிச்சிட்டு இருக்க கலைஞன். அவருக்கு கண்டிப்பாக பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவருக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த படம் எப்படின்னா, இது ஒரு படம், அந்த படத்தை நாங்கள் நார்மலாக ஒரு படம் நடிச்சிட்டோம்னா நடிகரான் ரொம்ப பேசக்கூடாது. இது நல்ல படம், அந்த படம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் முடித்த அப்புறம்தான் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இந்த இடத்துல நீ இன்னென்ன பண்ணுவாய் அப்படின்ட்டு, இந்த இடத்துல இன்னென்ன ஃபீல் பண்ணுவாய்ன்னு சொன்னார். நான் சாதாரணமாக எதுக்கும் ஃபீல் ஆகிற ஆள் கிடையாது. ஆனால் நான் நடித்த படத்தில் நான் அண்ணா சொன்ன இடம் எல்லாத்துலேயும் ஃபீல் ஆகிட்டு வந்துட்டு, நான் இது வரைக்கும் டைரக்டரோட அந்த படத்தை பற்றி இது வரைக்கும் நான் பேசலை. 2 டைரக்டர்ஸ்ட்டு நான் பேசுகிறேன். ஏன்னா இது பேசுகிறதுக்கான ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே பேசுவோன்னு விட்டுட்டேன். அது அந்த வெற்றி விழா. கண்டிப்பா அங்கே தான் இவர் செய்த நிறைகளையும் குறைகளையும் இனி என்னென்ன ஒரு அண்ணனாகவும் நடிகனாகவும் சேர்த்துக்கொள்ளும். ஆமாம், அண்ணனாகவும் நடிகனாகவும் ஒரு பார்வையாளராகவும் பேசுவதற்காக அந்த நாளை இன்று வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த படம் பார்த்துட்டு இந்த மனுஷங்கிட்ட பேசலைன்னு. அது அந்த வெற்றி விழாவில் பேசுவோன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா வெற்றி விழா கண்டிப்பாக நடக்கும். அது வெற்றியாக நீங்கள் மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை 100% இருக்குது. மார்ச் 13 வந்து இந்த படம் வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அங்கீகாரம் ஏன் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால், நான் ஒரு எம்பியோட பேசிட்டேன். அவரோட எனக்கு பேர்கள் ஞாபகம் இருக்காது. ரஜீவன் சொல்லி எங்களோட ஃபுட்பால் குருநகர் நம்ம பெரிய டூர்னமெண்ட் வச்சோம் இந்த ப்ரொமோஷனுக்காக. அந்த டூர்னமெண்ட் மாபெரும் வெற்றி. 6000 பேர் அந்தோணி கண்ணம் வச்சோம். மாபெரும் வெற்றி. 6000 பேர் மத்தியில் இளையராஜா சாரோட பட்டத்தை பறக்க விட்டு, எங்களோட ட்ரெய்லர், எங்களோட சாங்ஸை போட்டு விட்டு, ஒரே டைமில் விஜய், அஜித், ரஜினி சாருக்கு வர கூட்டம் வந்து ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடத்துகிறது எங்களால் முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம், இந்த பசங்களோட உழைப்பு, அண்ணாவோட உழைப்பு, என்னோட ஆதங்கம் எல்லாம் சேர்த்து எங்களோட படமும் ஒரு 6000 பேர் இருக்க இடத்துல ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டோம். இது எங்களுக்கு தெரியாது, மகத்தான வெற்றி. எங்களுக்கு தெரியாது, இதுதான் செய்கிறோம் உண்டு. நாங்கள் நினச்சது இந்த ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னா, நான் ஸ்போர்ட்ஸ்மேனாக இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நாதாரியாக போயிருப்பேன். என்ன ஸ்போர்ட்ஸ் தான் காப்பாற்றிச்சு. அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த சினிமாவுக்கு இணைச்சி எங்களோட ப்ரொமோஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோ இளைஞர்களும் இன்றைக்கி யாழ்ப்பாணம், இன்றைக்கி ஈழமண் அவ்வளோ கெட்டு போயிட்டுருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஸ்போர்ட்ஸ், கலை, இதுகளெல்லாம் மக்கள் வளர்த்தெடுத்து எங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை காப்பாற்றுறதுக்கான நிறைய வேலை இருக்குது. டாக்டர், இன்ஜினியரெல்லாம் படிக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கணும், அதையும் படிக்கட்டும். ஸ்போர்ட்ஸுக்கு வரணும், கலைக்கு வரணும். நம்மகிட்ட சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது. அதை ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகும். நாங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்கான கதைகள் நாங்கள் எவ்வளோ அனுப்பிச்சோன்னு உங்களுக்கு தனியாக 10 கதை இருக்குது. கண்டிப்பாக அவங்ககிட்ட 10 கதை, இவன்கிட்ட 10 கதை, அண்ணாட்ட என்னட்ட இப்படி 10 கதை தனித்தனி கதை. இதெல்லாம் சொல்கிறது ஒரு களம் வேணும். களம் வேணும்னா கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டோம்னு சொன்னால், இன்னொரு குறிப்பிட்ட, நான் சொன்ன ஒரு 10 வருஷத்தில் எங்களோட சினிமா வணிக சினிமா மாறிடுமென்னு இன்னொரு பக்கத்தில் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சொன்னார், என்ன 10 வருஷம், இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் பாரு நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னாங்க. அந்த சினிமா உருவாகணும்னா அந்தோணி ஆரம்ப புள்ளியாக இருக்கிறதுல, அதில் நான் நடிச்சிருக்கிறதுல, இந்த பசங்கள் வந்துட்டு எங்கேயாவது யாழ்ப்பாணத்தில், இலங்கையில்
தமிழ் சினிமாவுன்ற வரலாற்றில் கண்டிப்பாக அந்தோனியோட பேர் இப்படி ஒரு படம் இத்தனாம் ஆண்டு இவர் ப்ரொடியூஸ் பண்ணார், இவங்க டைரக்ட் பண்ணாங்க, இவன் நடித்தாது, இதுக்கு இளையராஜா இசையமைச்சார்ன்ற எல்லாமே இருக்குது. கண்டிப்பா ஸோ எல்லாம் இருக்கிற இந்த படத்தை வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பாட்டு கேளுங்க, ஸ்பாட்டிஃபைல இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 25% முதல் நாள் ஷோவுக்கு, அது 1000 சீட் உள்ள தியேட்டராக தான் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு 250 பேர் அந்த தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஷோ அந்த தியேட்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முடியாமல் இந்த படத்துக்கு நிற்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஸோ மார்ச் 13 வாங்க, வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களோட படம் கிடையாது, எடுத்தது தான் நாம், உங்களோட படம். இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு இது வணிகமாக மாறிச்சுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு இந்த யூடியூப் சேனல், இந்த வீட்டில் இருக்கிற சேனல் வந்து ஒரு பில்டிங்கு போ. கண்டிப்பா நீங்கள் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எங்களை விட பெரிய நடிகர்கள், பெரிய கலைஞர்களை உட்கார வச்சு பேசுகிற காலம் பாரு. அப்போ உங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க எடிட் பண்ணிருக்கிற பையனோ இல்லை கேமராமேனோ அவர் பெரிய ஆள், அவர் ஒரு பெரிய பெரிய படத்துக்கு கேமராமேன் ஆள். இப்படி எல்லாம் பண்ணணும்னா படைப்புகள் பார்க்கப்பட வேணும், அதை கொண்டாடப்பட வேணும். நல்லா இல்லை அந்தோனின்னு சொன்னால் திட்டி தீத்துட்டு போக, ஆனால் பார்த்துட்டு திட்டுங்க, எவன்கிட்ட கேட்டுட்டு திட்டாதீங்க. நன்றி. உண்மையிலேயே அதான் விஷயம். எங்களுடைய படைப்பாளிகளுக்கான அங்கீகாரம் வந்து நாங்க எங்களுடைய கலைஞர்களை போய் அவர்களுடைய படைப்புகளை பார்க்கறதால மட்டும்தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அது உலகம் முழுக்க பறந்து வாழக்கூடிய அத்தனை பேரிடமும் நாங்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். எனவே ஒரு சிறப்பான நேர்காணலை இன்றைய தினத்துல அந்தோனி குழுமத்தோடு இணைந்ததாக உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். குறிப்பாக அந்தோனி திரைப்படத்திலே மிக சிறப்பாக தங்களுடைய பணியை வந்து செய்திருக்கிறாங்க, அது அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்மவர் படைப்பு இலங்கை இந்திய கலைஞர்களினுடைய ஒரு இணை தயாரிப்போடு இணை பங்கு பெற்றுதலோடு உருவாக்கி இருக்கக்கூடிய படைப்பு. அதிலே குறிப்பா வின்சன் அண்ணா அந்த திரைப்படத்திலே தன்னுடைய பிரம்மாண்டமான நடிப்பை நிச்சயமா வெளிப்படுத்தி இருக்கிறார் நினைக்கிறேன். அதே போல எங்களோட ப்ரொடியூசர், அவரை பொறுத்தவரையிலே அவரை போன்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் இப்படியான விடயங்களுக்கு முதலீடு செய்யணும் என்ற அந்த எண்ணத்தோட வரணுமாக இருந்தால் அதற்கான அங்கீகாரம் இப்படி நிறைய கொடுக்கப்படணும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் அது நிச்சயமாக வெற்றியை உருவாக்கும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நான் தயாரிப்பாளராக ஆக்கப்பட்டேன் என்று. கிட்டத்தட்ட நான் 1989ஆம் ஆண்டு சுவிஸ் போயிருந்தேன். அதிலிருந்து இன்று வரை நான் மேடை நிகழ்ச்சிகளிலும் சரி, இந்த விஷுவல் மீடியாவிலும் சரி, நான் அதை விடாமல் பயணித்து கொண்டு வருகிறேன். இந்த படம் எடுக்கிறதுக்கு உண்மையிலே விடாமுயற்சி தான் சரியான விஷயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் நான் ஒரு பெரிய பணக்காரனோ இல்லாட்டி நான் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டரை வச்சிருக்கிற ஆளோ இல்லாட்டி ஒரு பெரிய கடை 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு கடை வச்சிருக்கிற ஆளோ இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு அரசாங்க பஸ் டிரைவர். ஆனால் இதையும் செய்து கொண்டு நான் என்னுடைய மக்களுக்காக, சுவிஸில் இருக்கிற மக்களுக்காக, ஐரோப்பிய கலைஞர்களுக்காக நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த 89 37 வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த பயணத்தில் நான் விடாமுயற்சியோடு பயணித்ததை பார்த்து வந்த என்னுடைய மக்கள் நான் கேட்ட உடனே இப்படி ஒரு படைப்பொன்று செய்ய போறோன்னு மனம் கோணாமல் எடுத்து தந்தார்கள் பாருங்க காசு எனக்கு, இன்வெஸ்டர். அதுதான் என்னுடைய அங்கீகாரமாக நான் திறமைக்கும் இத்தனை வருடம் உங்களுடைய படைப்புகளை நீங்கள் இப்படி கொடுத்திருக்கிறீர்கள். இதை இன்னும் சிறப்பாக இல்ல என்னன்னு கேட்டா, இது என்னடா நான் செய்து கொண்டே இருக்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுடைய படைப்புகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் இருக்குது. அப்ப நாங்கள் ஏதோ எங்கேயும் ஒரு இடத்துல குறைபாடு, எங்களை நாங்கள் திரும்பி பார்க்க இல்லையோ. சரி, திரும்பி பார்ப்போம் என்றைகளை தான் இல்லை, மக்கள் எங்களை அங்கீகரிக்கிறார்கள் என்றது வந்து இந்த அந்தோனி படத்தினூடாகத்தான் நானே உணர்ந்தேன். இந்த படைப்புக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யறேன்னு சொன்ன சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஒரு விஷயம் நான் யோசனை ரமணன்னா, இவங்களை பொடியன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த வயசு பொடிகள்கிட்ட சொந்த அப்பா 1 லட்ச ரூபா காசு கொடுத்து பேங்க்ல போட்டு வாண்டு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எத்தனை கோடியை ஏன் எதுக்குண்டு ரெண்டு வரைக்கும் ஏன் எதுக்குண்டு கேட்காம எங்க 2 பேரை நம்பி இந்த கதையை நம்பி நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை விட நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க. நானும் இந்த படத்துக்காக சில பேர்கிட்ட உதவி கேட்டேன். என்ன நம்ப இல்லை. ஆனால் உங்களை நம்பி அவ்வளோ பேரும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் இது உங்களோட முகத்துக்கு முன்னால் பேசல, இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நேர்மையாக இருந்தால் எவ்வளோ நடக்குமன்றது. நான் இந்த நேர்மைக்கு வந்து நான் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாள். ஏன்னா முடிஞ்சளவு நேர்மையாக இருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களை நம்பி ஒரு ஃபோனில் கேட்டோன்னே 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 50 யூரோ கொடுத்தவனும் இருக்கிறான், 100 யூரோவும் கொடுத்தவனும் இருக்கான். இவங்கெல்லாம் அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு ஒழுக்கமாக இருந்துக்கிறீங்கன்றது நான் இதில் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒழுக்கத்தை அப்படியே கடைப்பிடிங்க.
இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா கண்டிப்பாக ரமணன்னா இங்கே யார்கிட்டலாம் நல்ல கதை இருக்கோ இந்த டைரக்டர் தான் படம் பண்ணுவார்ல. கண்டிப்பா நல்ல டைரக்டர் கதை வச்சுருக்காங்க, யார் திறமைசாலிகளோ அடுத்த படம் பண்ணுறதுக்கு இந்த படம் ஜெயிச்சா அண்ணா பண்ணுவார்ன்றது 100%. ஏன்னா அவர் உழைக்கணும், காசு வச்சுருக்கணும்னா அந்த நோக்கம் இதே கடன் வாங்கி இங்கே ஒரு கார் ஹில்ஸ் மாதிரி ஒன்றை திறந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸை வாங்கி விட்டு சன்கிளாஸ் போட்டுன்னு போயிருக்கலாம். அதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிச்சது செய்வோன்னு சொல்லி வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக ஜெயிக்கணும்னா நீங்கள் உங்களுக்காண்டி ஜெயிக்கணும், ஜெனோசனுக்காண்டி ஜெயிக்கணும், சுதந்திரக்காண்டி ஜெயிக்கணும், ஏன் எனக்காண்டி ஜெயிக்கணும். ஏன்னா எனக்கு எங்களுடைய மக்களுக்காக எல்லாருக்கான இந்த படம் ஜெயிக்கணும். இது நாங்கள் எங்களோட படத்தை ப்ரொமோஷன் பண்ணி காசு சம்பாதிக்காத மட்டும் இல்லை, நீங்கள் படைப்பை பாருங்கள். அடுத்தடுத்த கலைஞர்கள் இங்கேருந்து கன்னட சினிமா மாதிரி மலையாள சினிமா மாதிரி நாங்கள் எவ்வளோ படைப்பு கொடுக்குறோம்னு இந்த மக்கள் இருக்கிற திறமசாலிகள் எத்தனை படைப்பு கொடுப்பான்னு பாருங்கள். நான் கிருஷ்ணா மாஸ்டர்கிட்டே ஒரு கதை கேட்டிருக்கேன். அந்த படத்துக்குலாம் ஒரு 25-30 கோடி வேணும் அந்த கதை எடுக்கிறதுக்கு. அப்படி இந்த படம் ஜெயிச்சா தான் அந்த கலைஞனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவருக்கு அப்படி கிடைச்சா தான் நல்ல கலைஞர்களை சேர்த்துன்னு அவரால் ஒரு பெரிய படம் கொடுக்க முடியும். ஸோ கிருஷ்ணா மாஸ்டர் மாதிரி மட்டும் இல்லை, இத்தனை பேர் இருக்காங்க. அண்ணா மாதிரி நேர்மையாக இருங்க, கண்டிப்பாக அது நடக்கும். இதுவரை நீங்கள் எத்தனையோ எழுத்து கலைப்படைப்புகளை பார்த்திருப்பீர்கள். அதில் நிறைவும் பெற்றிருப்பீர்கள், குறைகளை கண்டிருப்பீர்கள். சில நேரம் சிலருக்கு குறைகளை அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு நிறைகளை அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த அந்தோணி என்கின்ற திரைப்படம் உங்களை குறையாக பார்க்க விடாது, உங்களுக்கு நிறைவே தரும் என்றதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நிச்சயமா அந்த வெற்றி தான், அந்த வெற்றியை நோக்கிய பயணம் தான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அவர்களுடைய திறமையை முற்றுமுழுதாக இதிலே களமிறக்கி இருக்கிறார்கள். அந்தோணி திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் தான் எங்களுடைய கலைஞர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஏனென்றால் நம்மவர் படைப்புகள் உலக தரத்தில் பேசப்பட வேண்டும். அந்த முயற்சிக்கு துணை நிற்கிறது தான் இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே. அதுலேயும் குறிப்பா எங்களுடைய தயாரிப்பாளர் அவர் சொன்னது போல அவருக்கு இதிலே சாதாரணமாக இந்த தொழில தான் இப்ப உழைக்கணும் என்ற ஒரு விஷயம் கிடையாது. அவர் நினைச்சா அவர் இத்தனை பேரிடமும் கேட்டு பெற்ற பணத்தை கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல முதலீடு செய்து அவர் ஒரு தொழிலை அல்லது ஒரு வியாபாரத்தை நடத்திவிட்டு செல்லலாம். அதை தாண்டி தான் நேசிக்கின்ற கலைக்காக ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்றுதான் அவருடைய ஆத்மார்த்தமான அந்த சிந்தனை. எனவே அந்த சிந்தனை வெற்றி பெற வேண்டும், அந்தோணி வெற்றி பெற வேண்டும். அந்த சிந்தனை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அந்தோணி வெற்றி பெற்றால் மாத்திரமே அவை அனைத்தும் எதிர்கால படைப்பாளிகளுக்கு சாத்தியமாக அமையும். எனவே உலகம் முழுக்க பறந்து வாழக்கூடிய அத்தனை உறவுகளும் அந்த மகத்தான வெற்றியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே அந்தோணி ஒரு வெற்றிகரமான படைப்பாக உருவாகும். அந்த வெற்றியை நிச்சயமாக நேயர்கள் அதுபோன்று ரசிகர்கள் பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தையும் நீங்கள் இந்த இடத்திலே இருத்தி எங்களுடைய இந்த வெற்றி எப்படி உங்களுக்கு உணர்கின்றீர்கள் என்று கேட்கின்ற நேரம் வெகு விரைவில் இல்லை என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக அந்த நேரம் நிச்சயம் மிக விரைவாக கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய நேர்காணலில் இணைந்து கொண்ட அனைவருக்கும், அந்தோணி குழுமத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளை மின்னல் 24 இணையதளம் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.